ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி டிஎஸ்ஆர் சாரீஸ் தேனி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட சாரீ ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ண சாரியோட குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் எவ்வளோ போராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட ஷேர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸில். அதாவது நிறைய பேர் அவங்கக்கிட்ட சாரீ வாங்கி அவங்களுக்குமே கூட ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய கமெண்ட்ஸில் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் நான் நினச்சேன் இனிமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது. அதாவது இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வீடியோவில் அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம பார்த்த மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் நான் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஆன்லைனில் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் போன வாரம் சண்டே இந்த சாரீ வெளியே போயிருந்தப்போ ஒரு கடையில், ஒரு சின்ன கடையில் பார்த்தேன். இந்த சாஃப்ட் சில்க் 2 வருஷம் ஆகுது. நான் வாங்கினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1100 அந்த ரேஞ்சில், சில சாஃப்ட்லாம் 2000 ருபீஸ் வரைக்குமே கூட வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க்கு எல்லாமே ரேட்டு குறைஞ்சி போயிட்டு 600, 550 அந்த ரேட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த கடையில் புதுசாக எதுவும் வரல அப்படிங்கிறதுனால இந்த சாரீ நான் எடுத்தேன். ஏன்னா இந்த கலர் என்கிட்ட இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 615 ருபீஸ். ஹனி கலரு அண்ட் பாட்டில் க்ரீன் பார்டர், நல்ல பெரிய பார்டரு, நல்லா இருந்துச்சு இந்த சாரீ. இது ப்ளவுஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முந்தி. இது 615க்கு ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதே சாரீ நான் 1000 ருபீஸ்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த ஆன்லைனில் ஒரு வீடியோ பார்க்கும்போது, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த கலருமே என்கிட்ட இல்லாத கலர். இது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரேட் பார்த்தீங்கன்னா 599 போட்டிருந்தாங்க. நம்ம என்னதான் ஏமாந்தாலும் மறுபடியும் பரவாயில்ல இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த சாரீ நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கலர் என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிளெயின் ப்ளவுஸு, முந்தி இந்த மாதிரி ஒரு முந்தி. இது ரொம்ப பழைய காலத்து கலர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்லுவாங்க, கிளிப்பச்சை கலர், அப்புறம் அந்த பிங்க்கு. இந்த கலர் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால தான் நான் எவ்வளோ நல்ல கலர்ஸ் இருந்துச்சு, இருந்தாலும் இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ரேட் 599 தானே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா ஒன்றும் திருப்தி இல்லை. பட் ஓகே, அந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறேன். நம்ம என்ன தான் எத்தனை முறை அடி வாங்கினாலும் நமக்கு திருப்பி சாரீஸ்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இன்னொரு வாட்டி இதை எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரியும் நான் பார்த்தேன். பட் அந்த தம்பியோட என்ன சொல்கிறது, டெஸ்பேட்ச் டெலிவரி சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. ஃப்ரைடே தான் நான் பே பண்ணேன். இன்றைக்கி மண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. பேக்கிங்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. இன்றைக்கி காலையில் தான் ஓப்பன் பண்ணேன். பட் என்னால் ஒரே கையில் அதை பண்ண முடியல, வீடியோவும் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணவும் முடியலங்கிறதுனால ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரைடே நான் பே பண்ணேன். எனக்கு இன்றைக்கி காலையிலே எனக்கு கொடுத்துட்டாங்க. சாரியோட குவாலிட்டியும் ஓகே தான், சாஃப்டாக நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா வீடியோவில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிங்க் கலர் இப்போ ரொம்ப டார்க்காக தெரியுது இல்லையா, அப்போ கொஞ்சம் நல்லா மைல்டாக ஒரு நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அடிக்கிற மாதிரி கலர் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அவங்களோட மொபைலோட குவாலிட்டி நமக்கு அப்படி காமிக்குது இல்லையா. ஸோ அகெயின் இதே தான், எது வாங்கினாலும் நம்ம நேரில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து. பட் ஆனால் அவங்களோட இன்னொரு விஷயம் நல்லா பாராட்டலாம். ஏன்னா என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறாங்க, இம்மீடியட்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க. பே பண்ணி 2 நாள்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. பட் அவங்க புதுசாக இப்போ தான் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தப்பாக எதுவும் சொல்லி எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். பட் நான் சொல்கிறது என்னென்னா, எது வாங்கினாலும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. ஜஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அந்த கலர்ஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது அப்படி இருக்கிறதில்ல. அதுதான் உண்மை.